ரச சாதம்னாலே ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு தான். உடம்பு சரியில்லைனாலும் சரி, இல்ல ஜீரணத்துக்காகவும் நம்ம எடுத்துக்கிறது ரச சாதம் தான். அந்த ரசத்திலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சத்த ஏத்தி, இந்த மாரி பீட்ரூட் சேர்த்து, பீட்ரூட் ரசமா வச்சு குடுத்தீங்கன்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும்ல. கலர் குழந்தைங்களும் ரொம்பவே அட்ராக்ட் பண்றதுனால, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்ட கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துட்டு, மூழ்குற அளவு தண்ணி, கொஞ்சமா உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அது வேகறதுக்குள்ள ஒரு இடிகல்ல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா மிளகு, ஒரு பச்சை மிளகா, 8 பல்லு பூண்ட தோலோட சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து இந்த மாரி 1, 2ஆ இடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பீட்ரூட் வெந்ததுக்கு அப்புறமா முடிஞ்சா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிட்டு ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில கரைச்சு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் வேக வச்சு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கடுகு, நம்ம இடிச்சு வச்சிருந்த மசாலா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருந்த பீட்ரூட் புளி தண்ணியை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு வேக விட்டுருங்க. எப்பயுமே ரசம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா நுர கட்டி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் ரசம் ரெடி.